என்ன மன்னிச்சு. என்ன ஏமா இப்படி சங்கடப்படுத்துறீங்க? என் முடிவை ஏத்துக்காம ஏன் இப்பவே வந்துடணும்னு இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? உன் அம்மாவோட பாசத்தை புரிஞ்சுக்காம நீ என்ன இவ்வளவு பிடிவாதமா இருக்க? என்னங்க, இந்த கோபம் ஆவேசம் தாங்க நம்ம பிள்ளைய நம்ம கிட்ட இருந்து பிரிச்சது. என்னங்க, நீங்க கொஞ்ச நேரம் வெளியில இருங்க. நான் இவங்கிட்ட சமாதானமா பேசி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். நீங்க பேசினதுக்கு இவன் ஏதாவது பதில் பேசினானான்னு கவனிச்சீங்களா? உங்க முன்னாடி மனசை விட்டு பேசுறதுக்கு இவன் சங்கடப்படுறாங்க. அதனாலதான் சொல்றேன். சரி கஸ்தூரி, நம்ம பையன் நம்ம வீட்டுக்கு வரணும். எனக்கு வேண்டியது அவ்வளவுதான். அதுக்கு நீ தனியா பேசினாதான் நடக்கும்னா நீயே பேசி கூட்டு வா. நான் வெளியே காத்துக்கிட்டு இருக்கேன். வெற்றி, அம்மா கிட்ட எதையும் மறைக்காம உண்மையை மட்டும் சொல்லு. கொஞ்ச நாள்ல நீ நம்ம வீட்டுக்கு வந்துருவியா? இல்ல நிரந்தரமா இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? திரும்ப திரும்ப இப்படி நம்பிக்கையே இல்லாம ஏமா இதே கேள்வியை கேட்டுட்டு இருக்க? வெற்றி, உன் மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குடா. ஆனா அவர் மேல இருக்கிற நம்பிக்கை தான் எனக்கு குறைஞ்சுக்கிட்டே வருதுடா. அவர் என்ன நடு தெருவுல நிறுத்திடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்குடா. நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுறன்னு எனக்கு புரியலம்மா. என் மேல அவருக்கு பாசம் இருக்கா இல்லையான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா உன் மேல பாசமா தானே இருக்காரு. அந்த பாசத்துக்கு தான் இப்ப ஆபத்து வந்துருச்சு. உன் அப்பாவுக்கு சம்சாரமும் அவருக்கு 3 பொன் குழந்தைங்க இருக்காங்கன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. ஆமா, அதுக்கு என்ன போ? அந்த மனுஷனுக்கு திடீர்னு எங்க இருந்து ஞான உதயம் வந்துச்சுன்னு தெரியலடா. நான் சுசிலாவுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன், என் பொண்ணுங்களுக்கு பெரிய பாவம் பண்ணிட்டேன்னு ரொம்ப உத்தமர் மாதிரி பேசிட்டு இருந்தாருடா. அதோட நிறுத்திடுவாருன்னு பார்த்தா கொஞ்ச நாளா அவங்கள தீவிரமா தேட ஆரம்பிச்சிட்டாருடா. இப்ப தேடுறதுனால ஒன்னும் நடக்க போறது இல்லம்மா. நேத்து அந்த மனுஷன் மூத்ததாரத்தோட கடைசி பொண்ண நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாருடா. நீ எப்படிமா அவர் சும்மா விட்ட? நீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவர் போட்டு உழுக்க வேண்டியது தானே? அந்த மனுஷனை உழுக்கிறது பெரிய விஷயம் இல்லடா. ஆனா அவரோட நோக்கம் என்னன்னு நமக்கு தெரியணும். அவர் அவங்கள தேட ஆரம்பிச்சப்பவே நான் அவர்கிட்ட சண்டை போட்டேன். இந்த வேலையை வச்சுக்காதீங்கன்னு கத்துனேன். அதையும் மீறி அவர் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து என்கிட்டயே அறிமுகப்படுத்துறாரா. அதுக்கு என்ன அர்த்தம்னு நாம யோசிக்கணும்டா. கடைசி பொண்ணு மூலமா எப்படி மொத்த குடும்பத்தையும் கண்டுபிடிச்சிருவாரு. கேக்குறதுக்கே அசிங்கமா இருக்குமா? அவருக்கு நாம மட்டும்தான் குடும்பமா இருக்கணும். 2 குடும்பத்தை மெயின்டைன் பண்றதெல்லாம் நடக்கவே நடக்காது. இவ்வளவு வருஷமா அவர் இல்லாம தானே அவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலையும் அவங்க எல்லாம் அப்படியே இருந்துட்டு போட்டும். நம்ம குடும்பத்தோட ஜாயிண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஏன் முடிவும் அதுதான். ஆனா இத சொன்னோம்னா நம்ம 2 பேரையும் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த குடும்பத்தோட சேர்ந்துருவாரு. அந்த முடிவை நம்ம ஏத்துக்கவே கூடாதுமா. நம்மள மீறி எப்படி அவங்கள அவர் கூட்டிட்டு வராருன்னு நம்மளும் பாத்துருவோம். இந்த மாதிரி விஷயத்துல நாம அவசரப்படக்கூடாது வெற்றி. அமைதியா இருந்துதான் காரியத்தை சாதிக்கணும். அவர் போக்கிலேயே போக விட்டுட்டு சமயம் பார்த்து நாம காய் நகர்த்தணும். அந்த பொண்ணை வச்சு அவருக்கு முன்னாடி நாம அந்த குடும்பத்தை கண்டுபிடிக்கணும். திரும்ப வந்து என்னோட வாழ்க்கையை பங்கு போடாத, அப்படியே ஒதுங்கி போயிடுன்னு நாகரிகமா சொல்லி பாப்போம். கேட்கலன்னா அடிச்சு விரட்டுவோம். அவர் பக்கமே அந்த குடும்ப தலை வச்சு படுக்காத அளவுக்கு மரண அடி கொடுக்கணும். சரிம்மா, இந்த விஷயத்துல நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லு. நான் மட்டும் தனியா இருந்தா அந்த மனுஷன் என்ன ஈஸியா ஏமாத்திட்டு போயிருவாரா. நான் நடுத்தெருவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ வந்து நிக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அதனால தாண்டா நான் இப்பவே உன்னை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறேன். புரியுதுமா, நான் இப்பவே உன் கூட வீட்டுக்கு வரேன். ரொம்ப சந்தோஷம்டா. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன கஸ்தூரி,
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்ற பையன்? ஆ, நம்ம கூட வீட்டுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்படியா? என்ன மந்திரம் போட்ட கஸ்தூரி? இவ்வளவு நேரம் நம்ம 2 பேரும் சேர்ந்து கூப்பிட்டப்ப வரமாட்டேன்னு அடம் பிடிச்சவன் நான் வெளியே வெயிட் பண்ண கொஞ்ச நேரத்துக்குள்ள மனசை மாத்திட்டிய. ஆச்சரியமா இருக்கே. அதான் அம்மாவுக்கும் பையனுக்கும் இருக்கிற அன்புங்க, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. உண்மைதான். உண்மையாவே எனக்கு புரியாத புதிர்தான் இவன். எப்படியோ நம்ம பையன் நம்ம வீட்டுக்கு வர சமாளிச்சிட்டான்ல, எனக்கு அது போதும். அந்த சந்தோஷமே என் மனசு நிறைஞ்சு போச்சு. சரி போலாமா? மா மா பெத்தவ நான் இங்க குத்துக்கள் மாதிரி நிக்கிறேன். எவ்வளவு ஒருத்தி அம்மானு கூப்பிடறான் பாருங்க. இல்ல எத்தாலும் எழுத்து. வா வெற்றி, உள்ள வாங்க. இந்த உபசரிப்பெல்லாம் ஒண்ணு வேணாம். எங்க பையனை கூட்டிட்டு நாங்க கிளம்புறோம். அம்மா எங்கக்கா? கடைக்கு போயிருக்காங்க வெற்றி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்கதானக்கா இருந்தாங்க? அது இப்பதான் கிளம்பி போனாங்க. அந்த அம்மாவுக்கு எனக்கு என்ன ராசினே தெரியல. நான் வரும்போதெல்லாம் ஒண்ணு உடம்பெல்லாம் படுத்திருப்பாங்க, இல்லன்னா வீட்டுல எல்லாம் போயிடுவாங்க. அதுல அவ்வளவு வருத்தமா உங்களுக்கு? அந்த அம்மா மூஞ்சிலே முழிக்காம இருக்கிறது நல்லதுதான். டேய் சீக்கிரம் சொல்லிட்டு வாடா, கிளம்பலாம். இந்த வீட்டுக்கு முன்னாடி நிக்கிறதே எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு. நான் வீட்டுக்கு போறேன்க்கா. அதான் உங்க எல்லாரையும் பார்த்துட்டு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷம் வெற்றி. அங்க போனதும் இங்க எல்லாரையும் மறந்துடாத. அப்பப்ப இங்க வந்துட்டு போ. எதுக்கு? திரும்ப இவனை வந்து பிடிச்சு வச்சுக்கிறதுக்கா? என் பையன் இனிமே இங்க வரமாட்டான். நானும் இவனை இங்க விடுறதா இல்ல. மா, அம்மா ஏதோ கோபத்துல பேசுறாங்கக்கா. நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. இவ்ளோ நாள் உன்னை பிரிஞ்சிருந்த வேதனையில இப்படி பேசுறாங்க. இவங்க கோவம் எனக்கு புரியுது வெற்றி. அதுல தப்பு ஒண்ணும் இல்ல. நான் உங்க எல்லாருடைய அன்பையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்க்கா. உங்களுக்கு நான் போறது வருத்தமாவே இல்லையாக்கா? வருத்தம் இல்லாம எப்படிடா இருக்கும்? நீயும் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்துட்டல. எல்லாரும் அக்கா தம்பி மாதிரி பழகிட்டோம். திடீர்னு நீ கிளம்பி போறது எங்களுக்கும் கஷ்டம்தான். ஆனா காலப்போக்குல எல்லாம் சரியாயிடும்டா. இப்போதைக்கு உன் அம்மா அப்பா சந்தோஷம் தான் உனக்கு முக்கியம். அவங்க கூட இருக்கிறது தான் உனக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. அப்படி பார்த்தா நீ நல்ல முடிவை தான் எடுத்திருக்க. மனச போட்டு குழப்பிக்காம நல்லபடியா போயிட்டு வா. சரிக்கா. ஜீவா மாமா வந்தா இந்த சாவியை கொடுத்துருங்கக்கா. என் திங்ஸ் எல்லாம் மேலதான் இருக்கு. நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன். அம்மா கிட்டயும் மயிலாக்கா கிட்டயும் சொல்லிடுங்க. நானும் அவங்க கிட்ட அப்புறமா ஃபோன் பண்ணி பேசுறேன். சரி வெற்றி. அம்மா வீட்டுல இருப்பாங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு நினைச்சேன்க்கா. அவங்கள பார்க்காம போறது என் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா. போதுண்டா. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவளுக்காக போய் இப்படி உருகிட்டு இருக்க. டைம் ஆச்சு, வீட்டுக்கு போலாம். கிளம்பலாமா? நீ கிளம்பு வெற்றி. அம்மா கிட்டயும் மயில் கிட்டயும் நான் சொல்லிக்கிறேன். வரேன்க்கா. அப்பப்போ எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா பண்றேன்டா. அம்மாவையும் அப்பாவையும் நல்லா பாத்துக்கோ. அவங்க பேச்ச கேட்டு நல்லபடியா நடந்துக்கோ. அம்மா இருந்தா என்ன சொல்லிருப்பாங்களோ அதை தான் நானும் சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரியே நான் நல்லபடியா நடந்துக்கிறேன்க்கா. வரேன்க்கா. வா. மலரு போயிட்டாங்களா? கிளம்பிட்டாங்கம்மா. உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போறோமேன்னு வெற்றி தான் ரொம்ப கவலைப்பட்டா. நானும் அதையெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன் மலரு. மறைஞ்சு நின்னு கேக்குறதுக்கு பதிலா நீ வெளியவே வந்திருக்கலாமேமா. நல்லதா 4 வார்த்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அவனை வழி அனுப்பி வச்சிருக்கலாம். அவனும் சந்தோஷமா போயிருப்பான். அவன் வீட்டுக்கு போற நேரத்துல நீ உள்ள இருந்துகிட்டே இல்லன்னு சொல்ல சொன்னது எனக்கு சரியா படலம்மா. உனக்கு பொய் சொல்றதே பிடிக்காது. நல்லது நடக்கணும்ன்றதுக்காக சில சமயம் பொய் சொல்லிருக்கியே தவிர அனாவசியமா நீ பொய் சொல்லி நான் பார்த்தது இல்லம்மா.
ஆனா இப்ப சொன்ன பொய்க்கு எந்த நியாயமான காரணமும் இருக்க மாதிரி எனக்கு தெரியலம்மா. இங்க பாரு, நீ பழச மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். வெற்றி இங்க இருக்கான்னு தெரிஞ்சதும் முதல்ல அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சத்தம் போட்டாரு. அப்புறம் அவனோட அம்மா வந்து சத்தம் போட்டாங்க. நமக்கு சாபம் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. என்னமோ நாம தான் அவங்கள பிரிச்சு வச்சிருக்கிற மாதிரி கத்துனாங்க. திரும்பவும் அவங்க முன்னால போய் நின்னா கோவத்துல ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் நான் வெளியில வரல. அந்த அம்மா நம்ம குடும்பத்துல யார பார்த்தாலும் திட்டுறாங்க. என்ன அவங்க கிட்ட மாட்டி விட்டுட்டு நீ மட்டும் தப்பிச்சிட்டியா? உன்கிட்ட எல்லாம் அவங்க ரொம்ப நேரம் பேச மாட்டாங்க. ஒரே வயசுங்கிறதுனால என்ன பார்த்தாதான் அவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். ஒரு அம்மாவோட தவிப்பு உனக்கு புரியாதான்னு என் மேலதான் வந்து பாய்வாங்க. வெற்றி கிட்ட கூட என்ன பேச விட்டுருக்க மாட்டாங்க. அவன் வீட்டுக்கு போற நேரத்துல எதுக்கு இந்த மாதிரி சங்கடம் தான் நான் உள்ளேயே இருந்துகிட்டேன். இதுதான் உண்மையான காரணமாமா? ஆமாம்மா, நீ எப்படி சந்தேகமா கேக்குற? அந்த இன்ஸ்பெக்டருக்கு பயந்து போய் தான் நீ இந்த மாதிரி பண்றன்னு தோணுதுமா? அந்த மனுஷனை பார்த்து நான் ஏன் பயப்படணும்? இத பாரு, நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. இல்லம்மா, நான் நல்லா கவனிச்சுதான் சொல்றேன். ஒவ்வொரு தடவையும் அவர் வரும்போது நீ ரொம்ப பதட்டம் ஆயிடுற. அவர் கண்ணுல மாட்டிக்காம தப்பிக்கிறதுல குறியா இருக்க. அவர் விஷயத்துல மட்டும் நீ எப்பவும் போல இல்லாம வித்தியாசமா நடந்துக்கிற. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு எனக்கு புரியலம்மா. உனக்கு ஏற்கனவே அவரை தெரியுமாமா? உனக்கும் அவருக்கும் ஏதாவது பகை இருக்கா? இல்ல. அதனாலதான் அவர் முன்னாடி வராம மறைஞ்சு மறைஞ்சு நிக்கிறியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மலரு. அவரு கண்ணில் பற்ற கூடாதுன்னு நான் வேணும்னு எல்லாம் மறைஞ்சு இல்ல. எல்லாம் தற்செயலா நடந்ததுதான். நீதான் அத வேற மாதிரி எடுத்துக்கிற. நாம இப்ப நினைச்ச மாதிரி வெற்றி அவன் குடும்பத்தோட சேர்ந்துட்டான்ல, அத நினைச்சு சந்தோஷப்படுறத விட்டுட்டு இத பாரு, கண்டதைய நினைச்சு குழப்பிக்காத. சொல்லு மயில. அம்மா, அக்கா பக்கத்துல இருக்காமா? இல்லம்மா, சொல்லு. என்ன சொல்லணும்? அங்க என்ன நடந்துச்சு? சார் கண்ணுல படாம தப்பிச்சிட்டியா? அவர் கண்ணுல நான் மாட்டி இருந்தா இந்நேரம் அந்த ஆளே உனக்கு போன் பண்ணிருப்பாரு. கடவுள் புண்ணியத்துல இந்த தடவை எப்படியோ தப்பிச்சிட்டேன். என்ன நடந்துச்சுன்னே தெரியாம இவ்வளவு நேரமா பயங்கர டென்ஷன்ல இருந்தேம்மா. இப்பதான் நிம்மதியாவே இருக்க. அம்மா, வெற்றி அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்களா இல்ல அவன் இங்கதான் இருக்கானாமா? கூட்டிட்டு போயிட்டாங்கம்மா. வெற்றி தம்பி கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பார்த்து சொல்லிட்டு போகணும்னு ஆசைப்பட்டுச்சு. நானும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பணும்னு தான் நினைச்சேன். அந்த மனுஷன் இருக்கும்போது நான் எப்படி வெளில போக முடியும்? அதான் மலரை விட்டு நான் வீட்ல இல்லைன்னு சொல்லிட்டேன். பரவாயில்ல விடுமா, அவன் எப்படி நம்ம வீட்டுக்கு வந்து போயிட்டு தான் இருப்பான். அப்ப ஃப்ரீயா பேசிக்கோ. அது சரி, அக்காக்கு மேல ஏதோ சந்தேகம் வரலையா? ஏன் இப்படி சொன்னேன்னு உன்னை விசாரிக்கலையா? அவ எப்படி விசாரிக்காம இருப்பா? கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன குடஞ்சு எடுத்துட்டான். அந்த இன்ஸ்பெக்டர் விஷயத்துல மட்டும் நீ ஏன் வேற மாதிரி நடந்துக்கிறேன்னு நீ எப்பவோ என்கிட்ட கேட்ட கேள்வியை இன்னைக்கு அவ என்கிட்ட கேக்குறா. நான் அவகிட்ட எதையோ சொல்லி சமாளிச்சுட்டேன். வெற்றியோட அம்மா என்ன பார்த்தா கண்டதையும் பேசுவாங்க, அதனால தாண்டி நான் வெளில வரலன்னு சொல்லிட்டேன். அக்கா அதை நம்பிடுச்சாமா? தெரியலம்மா, அவளுக்கு ஏதோ சந்தேகம் இருக்கிற மாதிரி தான் தோணுது. அவளை எப்படியாவது சமாளிச்சுக்கலாம் விடு. அம்மா, பேசாம அக்கா கிட்ட இந்த உண்மையை சொல்லிட்டா என்னம்மா? எதுக்கு இந்த விஷயத்த நம்ம மூடி மறைக்கணும்? இத பாரு, நம்ம கனவு நிறைவேற வரைக்கும் இதை நம்ம மறைச்சுதான் ஆகணும் மயிலு. நீ அவரு பக்கத்துல இருந்தாலும் உண்மைய சொல்லாம கட்டுப்பாடோட நடந்துக்கிற. ஆனா மலர் அப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. என்ன கொல்ல சொன்னாருங்கிற கோவம் உனக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனா மலருக்கு அவர் நம்மள கண்டுக்காம விட்டுட்டாருங்கிற வருத்தம் மட்டும்தாண்டி இருக்கும். அவளுக்கு விஷயம் தெரிஞ்சதும் அப்பா பாசத்தால எல்லாத்தையும் கொட்டி தீத்தாலும் தீத்துருவா. இப்போதைக்கு இந்த ரகசியம் உனக்கு எனக்கும் தெரிஞ்சதா மட்டும் இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேணாமா? இல்ல சரிம்மா, நீ சொல்றத மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன். நான் வச்சிடுறேன்.
வெற்றி ஏதாவது ஃபோன் பண்ணானா சார்? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இன்னைக்கு அவன் அப்பா அம்மா வந்து அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க சார். நிஜமாவா? இப்ப போறேன் அப்ப போறேன்னு சொல்லி கதை சொல்லிட்டே இருந்தா அப்புறம் எப்படி திடீர்னு கிளம்பிட்டான் அவன்? அவங்க என்ன பேசினாங்கன்னு தெரியல சார். ஆனா அவன் முழு மனசோட தான் கிளம்பி போனான். பிடிக்காம போன மாதிரி தெரியல. எப்படியோ இப்போதான் அவன் மனசு மாறிச்சே, அது வரைக்கும் சந்தோஷம் விடுங்க. வீட்டுக்கு போடா, உன் குடும்பத்தோட இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லி நான் அவன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன். அவன் அதை பத்தி எல்லாம் காதுலயே வாங்கல. நான் அக்கா அம்மா எல்லாருமே அவன் கிட்ட இத பத்தி நிறைய தடவை பேசிருக்கோம் சார். இங்கதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீட்ல தான் நான் நிம்மதியா இருக்கேன்னு அவனும் சொல்லிக்கிட்டே தான் இருந்தான். அப்படி சொல்றவனை போய் நாம எப்படி வற்புறுத்தி அனுப்பி வைக்கிறது? அப்படி அனுப்பி வச்சிருந்தா நமக்கே சங்கடமா தான் இருந்திருக்கும். அவனும் நம்மள மாதிரி வருத்தப்பட்டிருப்பான். இப்ப அவங்களே பேசி கூட்டிட்டு போனது ரொம்ப நல்ல விஷயம் தான் மயிலு. ஆனா கம்பெனி இல்லாம உங்களுக்கு தான் இனி கஷ்டமா இருக்கும். அட போங்க மலர், ரூம்மேட்டா அவன் எனக்கு கம்பெனி கொடுக்கறத விட ஒரு பையனா பெத்தவங்கள அவன் சந்தோஷப்படுத்துறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க வீட்டுல பரவாயில்ல, அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வெற்றி ஒரே பையன். அவன் கூட இல்லாம அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. சில ரிலேஷன்ஸ் கூட இல்லைன்னாலும் நம்மள பெருசா அது பாதிக்காது. ஆனா புருஷன் பொண்டாட்டிய பிரிஞ்சிருக்கிறதும் பெத்தவங்க பையனை பிரிஞ்சிருக்கிறதும் ரொம்ப பெரிய வலி மலர். பக்கத்திலேயே இருந்தும் அந்த உரிமையை நம்மளால எடுத்துக்க முடியாதுங்கிற போது அந்த உறவு கொடுக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை எல்லாம் அனுபவிக்க முடியாம இருக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய வருத்தம் மலர். எந்த வார்த்தையாலையும் அந்த வேதனைய புரிய வைக்கவே முடியாது. கூட இருக்கிறவங்க என்ன வேணாலும் ஆறுதல் சொல்லலாம், சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சமாதானமும் சொல்லலாம். ஆனா அது எதுவுமே அந்த வலிக்கும் அந்த வேதனைக்கும் மருந்தே ஆகாத மலர். பிரிஞ்சும் விலகியும் இருக்கிற அந்த உறவு ஒண்ணு சேர்ந்தாதான் மனசுக்கு சந்தோஷமாவே இருக்கும். வெற்றிக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சிருச்சு. எனக்கு தான் எப்போ அந்த நேரம் வரும்னு தெரியல. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? இப்ப நீங்க நினைச்சாலும் உங்க வீட்டுக்கு போலாம்ல சார். அவங்க என்ன உங்களை ஏத்துக்க மாட்டேன்னா சொல்ல போறாங்க? இல்ல மலர், அதுக்கான காலம் எல்லாம் எப்போ கடந்து போயிடுச்சு. நான் இப்ப எதிர்பார்க்கிற விஷயமே வேற. என் ஆசை, என் கனவு, இதெல்லாம் என்னன்னு கடவுளுக்கு தெரியும். கடவுள் அருளால சீக்கிரமே என்னோட கனவு நனவாகும்னு நான் நம்புறேன். சார் பேசினது எனக்கு சரியா புரியல மயில. உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? அத புரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? போய் வேலையை பாருக்கா, எனக்கு நிறைய படிக்கிற வேலை இருக்கு. கிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும். பிரிஞ்சும் விலகியும் இருக்கிற அந்த உறவு ஒண்ணு சேர்ந்தாதான் மனசுக்கு சந்தோஷமாவே இருக்கும். வெற்றிக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சிருச்சு. வெற்றி வாடா உட்காரு, சாப்பிடலாம். சிக்கனு, மீன், அட முட்டை, ஆம்லேட். எதுக்குமா இவ்வளவு ஐட்டம்ஸ் பண்ணி வச்சிருக்க? எல்லாம் உனக்காக தாண்டா பண்ணேன். எதுவும் மிச்சம் வைக்காம நல்லா சாப்பிடணும். மிச்சம் வைக்காம சாப்பிடுறதுக்கு இது என்ன வயிறா இல்ல? சாப்பிடுறா. ஒரே வேளையில இவ்வளவு ஐட்டத்தை எப்படிமா சாப்பிடுறது? ஏன்டா சாப்பிட முடியாது? கல்ல சாப்பிட்டாலும் கரையிற வயசுல உனக்கு. உன் வயசுல நான் நல்லா சாப்பிட்டதுனாலதான் உடம்பு இப்பவும் ஃபிட்டா வச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா அள்ளி போட்டு சாப்பிடு. எல்லாருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, அந்த அளவுக்கு தான் சாப்பிட முடியும்பா. அவங்க சாப்பிட்டாங்க இவங்க சாப்பிட்டாங்கன்னு நானும் ரவுண்டு கட்டி அடிச்சேனா அவ்வளவுதான், என் வயிறு கெட்டு போயிடும். சரிடா,
முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடு. ஏங்க நீங்களும் வெற்றியோட சாப்பிடுறீங்களா? இல்ல கஸ்தூரி, முதல்ல என் பையன் முடிக்கட்டும். இவன் நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. இவன் சாப்பிட்றத பார்த்தாவே எனக்கு மனசும் வயிறு நிறைஞ்சிரும் போல இருக்கு. நல்லா அள்ளி எடுத்து போடேன். இவ்வளவு நல்லா கண்ட கண்ட ஹோட்டல்ல சாப்பிட்டு உன் நாக்கு செத்து போயிருக்கும்டா. அதான் உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன். நீ நல்லா சாப்பிடறத பாக்குறதா எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. நான் கண்ட ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடலம்மா. என் நாக்கம் ஒன்றும் செத்துலாம் போகல. 3 வேளையும் மயிலக்கா வீட்டுல இருந்து எனக்கு சாப்பாடு வந்துடும்.